அனைத்து 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்விற்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் 11th அப்லோட் பண்ணுறேன், லாஸ்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணதுக்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு ரீசன், இதில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இதுல இருந்து நாளைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நாளைக்கு உங்களுக்கு வருவதற்கு 99% சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து கன்சிஸ்டன்சியா லீவே இல்லாம எக்ஸாம் வருது. தமிழுக்கு மறுநாள், இங்கிலீஷ் அதுக்கு மறுநாள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு லீவே கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி படிக்கணும், ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ ஒரே நாளில் எப்படி படிச்சு ஒரு ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல் மார்க் வாங்க முடியலாட்டியும் ஓரளவுக்கு நல்ல மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100க்கு அப்படி 90க்கு அப்படிங்கிறப்ப வந்து 80+, இதே 70க்கு அப்படிங்கிறப்ப ஒரு 55, 60+ மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், நான் இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸுக்கும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 14 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த 14 ஒன் வேர்டில் 10ல இருந்து 12 புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒன் வேர்டு மெட்டீரியல்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இது பாருங்க, என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க, என்னென்ன 4 மார்க், என்னென்ன 6 மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன வந்திருக்கு, இதுல இருந்து நாளைக்கு எதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதிரியா குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. நாளைக்கு வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 17th கொஸ்டின் பாருங்க. ஒரு பாடல் கொடுத்து அதுல வந்து ஒளிரா காய்த்தது எது, பழுத்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்க, கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்காக கேட்கிறார். அது பாத்தீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டின். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜா படிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்களால மார்க் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியும் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் லாஸ்ட் மினிட்ல வந்து அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்டே அப்லோட் பண்ணி பயன்படுத்தாம. ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் 2 மார்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கலைச்சொல் கேட்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் விகாரங்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. வகுப்பது உறுப்பிலக்கணம் ஒன்று வந்துடும், புணர்ச்சி விதி ஒன்று வந்துடும். ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றுறது, ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்துங்க, விடைக்கேற்ப வினாமைக்க, இதெல்லாமே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, எண்ணுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினே எழுதுக, சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து 500 பாடலில் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள், அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து டிஃபிகல்ட்டா எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ளதை இனிமே யாரும் படிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. தெரிஞ்ச கொஸ்டினை, தெரியாத கொஸ்டினை விட்டுருங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டா கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். பட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் சரி, இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது கொஸ்டின் பாருங்க, 4 மார்க். தாமசிகம் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வெளியெடுத்திருக்க சொன்ன கொஸ்டின். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் சொன்ன கொஸ்டின் தான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், அதில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே சொன்ன கொஸ்டின் தான். அதாவது எனக்கு இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டினா இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஸோ நான் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் எந்த மாதிரினா வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட் வந்து மார்க் கம்மியாகிற மாதிரியும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கலாம். அதே நேரத்தில் சென்டத்தை தடுக்கிறதுக்காக, சென்டம் எடுக்கிறது ஒரு 99, 95 அந்த மாதிரி மார்க் தடுக்கிறதுக்காக. ஏன் அவங்க தடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா லைக் எப்படி சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டு சென்டம் எடுக்கிறது வேற, கஷ்டமாக கேட்டாலும் சென்டம் ரிசல்ட் வந்து தட் இஸ் பெஸ்ட். ஸோ அதெல்லாம் சென்டம் ரிசல்ட்டை குறைக்கிறதுக்காக, இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான். அடுத்து வேற்றுமை அணி உவமை அணி நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. நயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வு, அதெல்லாம் நான் சொன்னது தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. டிரான்ஸ்லேஷன், மோஸ்ட்லி இந்த எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல், லுக்கிங் அட் பியூட்டி. ஸோ இந்த இதுதான் வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் கிட்ட தமிழுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் 6ல் ஒரு 4-5 இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துங்க. 6 மார்க்லாம் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி சொன்னது தான். திருக்குறள்ல இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. பௌத்த கல்வி, சமணவெளி கல்வி, மரபு கல்வி, இது சொன்னது தான். கல்லும் கதை சொல்லும் கேட்டிருக்காங்க, சொன்னது தான். யானை டாக்டரும் சொன்னது தான். ஸோ எல்லாமே சொன்னது தான் கேட்டிருக்காங்க. அம்மா வாலி தோழி என தொடங்கும் குறுந்தொகை பாடல் வந்து கேட்டிருக்காங்க. நன்றி என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தா நீங்க எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க பார்வையில? என்னுடைய பார்வையிலையும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ so much students. Thank you.